ஹலோ வாய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிடோட எபிசோடு 33. எபிசோடு 32 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ அந்த டிவைஸ் மேலே கையை வைக்கிறான். ரிசல்ட்டை பார்த்து ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோ வெறும் 3 மாதத்தில் எனர்ஜி லெவல் பிஏ தாண்டிட்டான்னு சொல்கிறாரு. என்ன மாதிரி ஒரு சயின்டிஸ்டுக்கே இது நம்ப முடியாத விஷயம்னு பாராட்டுறாரு. நம்ம ஹீரோ அது உண்மையாகவே ஒரு போர்ட்டபிள் மீட்டரானு கேட்குறான். ப்ரொஃபஸர் ஆமான்னு சொல்கிறாரு. ஆனால் அதை இன்னும் சின்னதாக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவர் செஞ்ச இன்னொரு டிவைஸை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாரு. அதுவும் அதே ஸ்டோனில் யூஸ் பண்ணுதான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ப்ரொஃபஸர் ஆமான்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டோன் மூலமாக ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்து, அஜிலிட்டின்னு எல்லா ஃபிசிக்கல் ஸ்டாட்ஸையும் மெஷர் பண்ணி ஒரு சூப்பர் டீமை கிரியேட் பண்ண முடியும்னு ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆகுறான். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அவக்கெண்டாலையும் இன்னொருத்தோட ஸ்டேட்டஸை பார்க்க முடிஞ்சதே இல்லை. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு ப்ரொஃபஸர் கேட்குறாரு. ப்ராக்டிக்கலாக இது சாத்தியமே இல்லைன்னு நம்ம ஹீரோ அதோட சீரியஸ்னஸை சொல்கிறான். ப்ரொஃபஸர் ப்ரோட்டோடைப்பை ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்க நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ பாக்ஸை திரும்ப கொடுத்து சரின்னு சொல்கிறான். ஆனால் அப்புறம் அவனோட ஸ்ட்ரென்த், அஜிலிட்டியை காட்டுற ஸ்க்ரீன் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஒரு எரர் மெசேஜ் வருது. இப்படி ஆகலையேன்னு ப்ரொஃபஸர் ஆச்சரியப்பட்டு நம்ம ஹீரோவை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறாரு. உடனே டிரெக்டருக்கு ஃபோன் பண்ணி டிவைஸ் பிரச்சனையால் டெமான்ஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுறாரு. அவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறான். அதில் அவனையும் சாங்கியையும் பற்றின நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கேவோட குவாட்டை யூஸ் பண்ணதை பார்த்து கடுப்பாகிறான். ஃபோனை கட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் பேச்சை கண்டினியூ பண்ண சொல்கிறாரு. ஆனால் ஒரு அவசரமான விஷயம் வந்திருக்கு. நம்ம ஹீரோ அந்த நேரத்தை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன் எங்கே இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். மெமரி ஸ்டோன்ஸ் அருகாக் பிளானட்டில் கிடைக்கும்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் பார்க்கோட கில்டில் பெரிய டேஞ்சர். கான்வு விளையாடிட்டு இருக்கப்போ ரத்தம் சொட்டுற ஸ்வாடோட சாய் வந்து நிற்கிறான். நீ உண்மையாகவே கான்வு தானான்னு சாய் கேட்குறான். எல்லாரும் பயத்தில் ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ சைலண்டாக ப்ரொஃபஸர் கிட்ட அருகா பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். மெமரி ஸ்டோன்ஸ் அவ்வளோ ரேர் இல்லை, உடையாத வரைக்கும் எல்லாமே ஒரே வேவ் லென்த்தில் வேலை செய்யும்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. பிளட் கிறிஸ்டல்ஸ் பேட்டரி மாதிரி, மெமரி ஸ்டோன்ஸ் டேட்டா டிவைஸ் மாதிரி. ஹைவ் எல்ப்ஸ் எப்போவும் கனெக்டில் இருக்க இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹீரோ அந்த எல்ப்ஸ் யாருன்னு கேட்குறான். ப்ரொஃபஸர் அவங்க ஹையர் பீயிங்ஸ்னு சொல்கிறாரு. எனர்ஜி ஸ்கேனர் வெறும் ஒரு சைடு பெனிஃபிட் தான். உண்மையான கோல் எல்ப்ஸுக்கு ஒரு நெட்வொர்க் பில்டு பண்ணி அப்புறம் பூமிக்கு ஒன்று கட்டுறது. சிரிச்சுக்கிட்டே பூமிக்கு வந்த எல்ப்ஸ் இதெல்லாம் சொன்னதா சொல்கிறாரு. அக்காவில் எல்ப்ஸ் இந்த ஸ்டோனில் எனர்ஜி, கிளாஸ், மற்ற ட்ரைட்ஸை படிக்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகி அவங்க எனக்கு தெரிகிற அதே ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்க்குறாங்களான்னு யோசிக்கிறான். ஹீரோ அந்த டிவைஸை திறந்ததும் அதில் ப்ரொஃபஸரோட ரேங்க், கிளாஸ், ஜாப், ஃபிசிக்கல் ட்ரைட்ஸ்னு முழு இன்ஃபர்மேஷனும் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். ஆனால் அடுத்த செகண்டே ஸ்க்ரீன் கிளிச் ஆகி நோ சிக்னல்னு வருது. சிஸ்டம் மறுபடியும் பக் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சலிச்சிக்கிறான். இதை பார்த்த ப்ரொஃபஸர் ராத்திரி முழுக்க உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, இதை சரி பண்ணாமல் லேபை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க விரும்பலைன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஒரு கைடு வந்து இடத்த சுற்றி காட்டுவான். அது வரைக்கும் தூரமாக எங்கேயும் போகாதன்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. மெயின் ஸ்ட்ரீட்டில் பார்க்க நிறையா இருக்குது, நாளைக்கு இன்னும் பேசலாம்னு ப்ரொஃபஸர் சத்தியம் பண்ணுறாரு. தனியாக நம்ம ஹீரோ லேபில் வெயிட் பண்ணி சுற்றி பார்க்குறான். ஒரு ஸ்க்ரீனில் அவன் டைம் டஞ்சன்ஸ் உள்ள 2 மடங்கு வேகமாக போகுதுன்னு, ராக் மார்க்கிங்ஸ் 200 வருஷத்துக்கு மேலே பழசுன்னு படிக்கிறான். அவன் படிக்க எல்லாமே அபத்தமாக தோணுது. ஹீரோ முன்னாடி ஒரு டேபிளில் டிஃப்ரெண்ட் ஷேஃபில் மெமரி ஸ்டோன்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோ உன்னை எடுத்து மறுபடியும் அவங்க அவனை பார்க்குறதாவும் அவனோட டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுறதாவும் சொல்கிற மெசேஜை பார்க்குறான். அப்போது நம்ம ஹீரோவுக்கு புரியுது, ஒருவேளை ஹை எல்ப்ஸுக்கு யார் அவனை கவனிக்கிறாங்கன்னு தெரியும். இந்த பெரிய டிசாஸ்டருக்கு என்ன காரணம்? நம்ம ஹீரோ அருகாவுக்கு தனியாக போகணும்னு முடிவு பண்ணுறான். அப்போ ஒருத்தன் படிக்கட்டிலேருந்து இறங்கி நம்ம ஹீரோ பேரை கூப்பிட்றான். நம்ம ஹீரோ திரும்பி நீ கைடான்னு கேட்குறான். அந்த ஆள் தன்னை வில்லியம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு லாரன்ஸ் கார்பரேஷனில் வேலை செய்கிறதா சொல்கிறான். லண்டனோட சவுத் போர்ட்டல் 11வது இன்ஃபேண்ட்ரி பிரிகேட் ஜோன் இந்த இடத்துக்கு போக முடியுமான்னு நம்ம ஹீரோ வில்லியம் கிட்ட நேரடியாக கேட்குறான். வில்லியம் அங்கே நடக்கிற டஞ்சன் ஸ்வீப் பற்றி சொல்கிறான். நம்ம ஹீரோ உடனே அதில் சேர சம்மதிக்கிறான். வில்லியமும் அவனை அங்கே கூட்டிகிட்டு போக ஒத்துக்கிறான். அதே நேரத்தில் ப்ரொஃபஸர் டாட்லர் அந்த எரருக்கான காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. டிவைஸில் எந்த தப்பும் இல்லை,
ஆனால் நம்ம ஹீரோ மேலே மட்டும் ஏன் அந்த ஸ்க்ரீன் கிளிச் ஆகுதுன்னு புரியாமல் முழிக்கிறாரு. அப்போது கதவு திறந்து ஒருத்தன் ப்ரொஃபஸரை கூப்பிடுறான். அது டேவிட். ப்ரொஃபஸரை வெல்கம் பண்ண டேவிட் உடனே சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்ம டிராகன் நைட் எங்கன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். பார்க்க அவ்வளோ பக்கத்தில் நேரில் பார்க்குற சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஆனால் ப்ரொஃபஸர் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கைடு அவனை ஹேண்டில் பண்ணுறான்னு சொல்கிறாரு. டேவிட் ஏமாந்து போய் பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ உண்மையாகவே போயிட்டானான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ப்ரொஃபஸர் ஆமான்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்கும்போது அவன் கையை ஸ்கேனரில் வைக்க சொல்கிறாரு. டேவிட் ஆர்வமாக செய்கிறான். ஸ்க்ரீன் உடனே அவனோட ஸ்ட்ரென்த் அஜிலிட்டியை காட்டுது. வேலை செய்கிறத பார்த்து ப்ரொஃபஸர் செம்ம ஹாப்பி ஆகிறாரு. தன்னோட ஸ்டாட்ஸை பார்த்த டேவிட் இம்ப்ரெஸ் ஆகுறான். ரேங்க் சி, ஆனால் நீ உன்னோட ஸ்ட்ரென்த் லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. இந்த நம்பர்ஸ் 4 டிஜிட்டை தொடுற வரைக்கும் எனக்கு திருப்தி இல்லைன்னு டேவிட் கெத்தாக சொல்கிறான். 4 டிஜிட்டை தொடுற வரைக்கும் நான் இன்னும் ட்ரெயின் பண்ணுவேன்னு டேவிட் சொல்லிட்டு டிராகன் நைட்டை தேடி கிளம்புறான். ஆனால் அந்த 4 டிஜிட்டுங்கிற வார்த்தை ப்ரொஃபஸரோட மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு கீபோர்டுக்கு ஓடி இந்த மிஷினோட டாப் லிமிட்டே 999 தானா, ஒருவேளை நம்ம ஹீரோவோட டேட்டா அதை தாண்டி போயிருக்குமோன்னு யோசிக்கிறாரு. உடனே அந்த லிமிட்டை 49க்கு ஏற்றுறாரு. லிமிட்டை மாற்றின அடுத்த செகண்டே ஸ்க்ரீனில் வந்த ரிசல்ட்டை பார்த்து ப்ரொஃபஸர் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாரு. லேபுக்கு வெளியில் ஒரு பெரிய மான்ஸ்டரை செயினால் கட்டி போட்டிருக்காங்க. இது ரிசர்ச்சுக்காக பிடிச்ச பீஸ்ட்டு சாக போகிற நிலைமையில் இருந்ததால் கம்பெனி வாங்கிடுச்சுன்னு ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். வில்லியம் காரை ஓட்ட நம்ம ஹீரோ எதையும் பேசாமல் அந்த மான்ஸ்டரையே சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம வந்துட்டோம்னு வில்லியம் காரை நிறுத்துறான். அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிலிட்ரி கேம்ப், அதுக்குள்ளே ஒரு ப்ளூ கலரில் போர்ட்டல் மின்னிக்கிட்டு இருக்கு. வில்லியம் அந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது ஒரு லெவல் 5 டஞ்சன், உள்ளே ஃபுல்லாக ஜெயண்ட் லோக்கஸ்ட் நிறைஞ்சிருக்கு. இந்த டஞ்சன் பிரேக் ஆக இன்னும் வெறும் 18 மணி நேரம் தான் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பக்கத்தில் ஒரு வீடியோ ஒரு ஃபேமஸ் காமெடியனை லோக்கஸ்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒருத்தன் கொல்லுவேன்னு கத்துறதை காட்டுது. வில்லியம் சிரிச்சுக்கிட்டே சோல்ஜர்ஸ் அந்த காமெடியனோட ஃபேமை காசாக்குறாங்கன்னு சொல்கிறான். தூரமாக நம்ம ஹீரோ ஏர்கிராஃப்டை ஒரு பெரிய வைவனோட சண்டை போடுறத நோட் பண்ணிடுறான். ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இங்கே எப்போவுமே ரத்த பூமி தான், டஞ்சன் அட்டாக் நிற்கவே இல்லைன்னு வில்லியம் சீரியஸாக சொல்கிறான். அப்போ சடன்லி ஒரு ஹெலிகாப்டர் டமார்னு அவங்க பக்கத்தில் வந்து விழுந்துருது. விழுந்த வேகத்தில் அதோட பிளேடு கலண்டு மின்னல் வேகத்தில் வில்லியமை நோக்கி வருது. நம்ம ஹீரோ அதை ஒரே கையால் ஸ்டாப் பண்ணி தடுத்து நிறுத்துறான். வில்லியம் அப்படியே அதை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறான். எங்கள் பசங்க எல்லாம் ஆல்ரெடி டஞ்சனுக்குள்ளே போயிட்டாங்கன்னு அங்கே இருக்கிறவங்க பதறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஆக்ஷனில் இறங்க போகிறான். சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். இவன் டிராகன் நைட்டு. வில்லியம் தன்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம எதுக்குன்னு அசால்ட்டாக கேட்குறான். சரி வா போகலாம்னு வில்லியம் நம்ம ஹீரோவை டஞ்சன் என்ட்ரன்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் அங்கே நிற்கிற ஒரு குரூப்பை காட்டி அவங்க தான் லாரன்ஸ் கார்பரேஷனோட காம்பேக்ட் டீம்னு சொல்கிறான். இவங்க எல்லாருமே ரேங்க் ஏ, உனக்காக வந்தவங்கன்னு வில்லியம் சொல்கிறான். ஃபீனிக்ஸ் ஸ்குவாட் லீடர் ராபர்ட் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ அவனை கண்டுக்கவே இல்லை. அசால்ட்டாக அவங்கள கடந்து போய் எனக்கு எந்த டீமும் தேவையில்லைன்னு செம கெத்தா சொல்லிட்டு தனியாக கிளம்புறான். ஹீரோ தனியாக உள்ளே போகிறான். வில்லியம் ஷாக் ஆகி அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அது ஒரு லெவல் 5 டஞ்சன்னு ஞாபகப்படுத்துகிறான். ஆனால் நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போர்ட்டலுக்குள்ளே போகிறான். உள்ள நம்ம ஹீரோ அவனோட இன்ஃபோ விண்டோவை திறந்து அது இன்னும் சரியாக வேலை செய்யலைன்னு புலம்புறான். இதை மூடிட்டு பி ரேங்க் மான்ஸ்டர்ஸ் 1400 எனர்ஜியை கூட தொடலைன்னு புலம்புறான். வெளியில் வில்லியம் நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கத்துறான். ஆனால் நம்ம ஹீரோ ஏற்கனவே அவனோட கோல்டன் ஈகிளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். வெளிச்சத்தில் அப்படியே மறைஞ்சிட்டான். ஹெல்ப் வேணாம்னு சொல்கிறவனை துரத்திட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ராபர்ட் சொல்கிறான். ஆனால் மற்ற சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவை என்ன இவன் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான்னு புலம்புறாங்க. வில்லியம் ராபர்ட் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஆனால் ராபர்ட் பரவாயில்லன்னு சொல்கிறான். அவங்க இன்னும் மிஷின் அஃபிஷியலாக ஆரம்பிக்க வெயிட் பண்ணுறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.